ஹலோங்க, வெல்கம் டு மோனிகா வின்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விலாக் பார்த்திங்கன்னா பொங்கல் விலாக் தான். தைப்பொங்கலும் மாட்டுப்பொங்கல் விலாகும் ரெண்டும் அப்படியே கண்டினியூஸாக வருங்க. இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தலைப்பொங்கல். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷலானது தான். தைப்பொங்கல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ஓரளவுக்கு சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். காலையில் கோயிலில் வந்து கூட்டு பொங்கல் வச்சுருந்தாங்க 4 o'clock. ஸோ அம்மா வந்து அங்கே போயிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து அவ்வளோ நேரமாக போக முடியல. ஸோ லேட்டாக வந்துட்டு கோயிலுக்கு காலையில் போயிட்டு வந்துட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா கூட்டு பொங்கல் எல்லோரும் வச்சு செட் சாரியெல்லாம் எடுத்திருப்பாங்க. பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கோவிலில் கும்மியெல்லாம் அடித்து அந்த டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வருஷம் போவேன், பட் இந்த வருஷம் என்னால் போக முடியல. அப்புறம் லேட்டாக வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் கடைக்கு போயிட்டோங்க. கடையில் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்குமே சேல்ஸ் கொஞ்சம் இருக்கும். அம்மா வீட்டில் வந்துட்டு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னாங்க. ஸோ நான் கடைக்கு போயிட்டேங்க. கடையில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா பழனி பாத யாத்திரை போகிறவங்க நம்ம ஊர் வழியாக தான் போகிறாங்க. அப்போ வந்து காவடி ஆட்டம் ஆடிட்டே போனாங்க. எனக்கு ஆக்சுவலி பழனி நடபாதை போகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் விலாக் பார்த்திங்கன்னா அந்த விலாக் வரும், அதையும் பாருங்கள். அது என்ன ஏதுங்கிறது அந்த விலாகில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து பாத யாத்திரை போகிறப்ப காவடி ஆட்டம் ஆடிட்டு போனாங்க. அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா காவடி ஆட்டம்லாம் பெருசாக பார்க்க முடியாதுங்க. ஆனால் திருப்பூர் சைடெல்லாம் நிறையா காவடி ஆட்டம் ஆடுறவங்களாம் இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி தாங்க தைப்பொங்கல் வந்துட்டு ஃபஸ்ட்டு போச்சு, சூப்பராகவே இருந்தது. அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது. எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மாட்டுப்பொங்கல் இங்கே செலிப்ரேட் பண்ணுறேன். அதனால் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். இதுக்கு முன்னாடி மாட்டுப்பொங்கல் நாங்கள் சின்னதாக வச்சுருக்கப்ப மாடு நாங்களே வச்சுருந்தோம். ஸோ அப்போ செலிப்ரேட் பண்ணது தாங்க. அதுக்கப்புறம் பெரியப்பா வீட்லேயும் அக்கா வீட்லேயும் பொங்கல் வைப்பாங்க. ஸோ அங்கே தான் போயிருக்கேன். நான் இருந்து செலிப்ரேட் பண்ணுறது, நான் எல்லா வேலையும் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்தது இது தாங்க. எனக்குமே கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. ஏதோ என்னால் முடிஞ்ச வேலை அத்தைக்கும் மாமாவுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஃபஸ்ட்டு காலையில் பார்த்திங்கன்னா ஆடு மாடெல்லாம் நல்லா குளிக்க வச்சுங்க. கட்டுத்தரையெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன்லாம் பண்ணிவிட்டு மாட்டுக்கு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க. மாமா அடிச்சிட்டு இருந்தார். பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரெண்டு கொம்புக்கும் ஒரே கலர் அடிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் அடிப்பாங்க. நாங்கள் வந்து ரெட் அண்ட் க்ரீன் அந்த மாதிரி அடிச்சிருந்தோங்க. இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ளே மாடெல்லாம் நிற்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கே நிற்காது. இதை எருமைங்களாக இருந்ததுன்னா தண்ணி பிடிக்கும், அது நிற்குங்க. ஆனால் மாடு ஆடெல்லாம் குளிக்கிறதுக்கே நிற்காது. அது புது ஆளுங்களையெல்லாம் பார்த்தா மிரண்டுக்கிட்டு போகும். மாமாவும் அத்தையும் சேர்ந்து பெயிண்ட் அடித்தாங்க. நான் அப்படியே தெரியாமல் நின்று வீடியோ எடுத்தேங்க. ஏன்னா மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிரளும் இல்லை. அதனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிக்க வைக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சுங்க. அப்புறம் அத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டுத்தரையெல்லாம் கூட்டி விடுற வேலை இருந்தது. சாணம்லாம் எடுத்து போடணுன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் ரெடியாகி வந்துட்டோங்க. ஈவினிங்க்கு மேலே தான் இங்கெல்லாம் பொங்கல் வைப்போம், மாட்டுப்பொங்கல். இதை ஒரு சில ஊரில் பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு அத்தையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சூப்பராக சாமி கும்பிட்டு பொங்கலும் வைக்க ஆரம்பித்தாச்சுங்க. பொங்கல் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க சக்கரை பொங்கலும் வைப்பாங்க, வெண்பொங்கலும் வைப்பாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த தடவை சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தாங்க அத்தை ஒரு பக்கம் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. மாமா ஒரு பக்கம் மாட்டுக்கு வந்து கயிறெல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க, புது கயிறு. ஒவ்வொரு மாட்டு பொங்கல் அப்பையும் சரி கயிறு வந்து மாற்றுவாங்க, புது கயிறு. அதில் வந்துட்டு மாட்டுக்கு கட்டியிருக்க அந்த கயிறுலேருந்து எல்லாமே மாற்றிடுவாங்க. இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பொங்கலும் பொங்கி வர ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சுங்க. பொங்கல் வந்து பொங்கி வரப்போ நல்லா சாமி கும்பிட்டு சூப்பராக பொங்கலும் பொங்கி வந்துடுச்சு. அத்தை வந்துட்டு பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கான அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அத்தை இந்த வேலையை பார்த்துட்ருக்கட்டும்ன்ட்டு நாங்கள் போயிட்டு மாட்டுக்கு வந்து சந்தன குங்குமம் திருநீர்லாம் வைக்கணும்னு சொன்னாங்க மாமா. ஸோ நான் ஹஸ்பண்ட் மாமாவும் அந்த வேலையை பார்த்துட்ருந்தோம். ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா நிற்குங்க, ஒவ்வொரு மாடு நிற்காது. புது ஆளுங்களை கண்டா, என் ஹஸ்பண்டை கண்டாலே சில டைம்ஸ் நிற்காதுன்னு சொல்லுவாங்க அத்தையும் மாமாவும். மாமா பிடிச்சிக்கிட்டு இருக்க நாங்களும் கண்ணுக்கும் மாட்டுக்கும்
பொட்டெல்லாம் வச்சு விட்டேங்க. கலர் பவுடரும் அடித்தோம். ஆனால் அது என்னால் வீடியோவில் எடுக்க முடியல. மாட்டுக்கு வந்து பெயிண்ட் அடித்து கொம்புக்கு கலர் பவுடர்லாம் அடிப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நானும் பண்ணேங்க. ஆனால் மாட்டுக்கு பண்ணதை எடுக்க முடியல. ஆனால் ஆட்டுக்குட்டி என்னை கண்டாலே ஓடுச்சு. பட் அதுக்கு அப்படியே மேலே தூவி மட்டும் விட்டுட்டேன் கொஞ்சம். அது என்னை கண்டா அப்படி மிரடுது. அதனால தான் பட்டிக்குள்ளே போட்டு தான் அதையும் பண்ண முடிஞ்சது என்னால். அம்மா வந்தோடனே அம்மா வந்து கோலம் போடுறேன்னு சொன்னாங்க. அம்மா கோலம் போடுறப்ப நான் வந்து கலர் கொடுக்கலான்னு பண்ணேங்க. ஓரளவுக்கு சிம்பிளாக தான் போட்டிருந்தோம் கோலமும். கலர் கொடுக்கறதுக்குள்ளே நான் பண்ணிகிட்ருக்கறக்க பின்னாடி வேறு ஹஸ்பண்ட் கொஞ்சம் கலாய்ச்சிட்ருந்தாங்க. ஸோ அதையே அழகாக பண்ணி முடித்தாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கலர் கொடுத்து அந்த கோலத்தில் இருக்க பட்டி டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஏதோ டபுள் கலர் கொடுக்குறேங்கிற பேரில் காமெடி தான் பண்ணி வச்சுருந்தேன். பட் சாமி கும்பிட்றப்ப சூப்பராக கும்பிட்டாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் கட்டி சாமி கும்பிடுவாங்க. இது ஒரு சிலர் கன்னிமார் வச்சு கும்பிடுவாங்க. நாங்கள் பார்த்தோங்கன்னா சாணத்தில் பிள்ளையார் மட்டும் பிடிச்சி அதுக்கு பட்டை போட்டு சந்தன குங்குமம் வச்சு அப்படி தாங்க கும்பிட்ருந்தோம். இங்கே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பிள்ளையாருக்கு மேலே அருகம்புல் வச்சு சாமி வந்து கும்பிடுறது, அதை தான் சாமியாக நினச்சி கும்பிடுவாங்க அந்த டைமில். ஒரு சில ஊரில் தெப்பக்குளம் கட்டுவாங்க. ஒரு சில இதில் கன்னிமார் வச்சு பிள்ளையார் வச்சு கும்பிடுவாங்க. அது ஒவ்வொருத்தரோட வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதை பண்ணாங்க. நான் சாமிக்கு பிள்ளையாருக்கெல்லாம் பூ வச்சுட்டு கோலத்தில் பூவெல்லாம் வச்சு அப்படி ஒரு மாதிரியே டெக்கரேட் பண்ணியாச்சுங்க. அப்புறம் விளக்கு 2 சைடு ஏற்றணும். ஸோ அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு விளக்கு சூப்பராக ஏற்றியாச்சு. நாங்கள் சாமி கும்பிட்றப்ப பார்த்திங்கன்னா மணி ஒரு 7:30க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. கரும்பு 2 சைடு வச்சு வாழைப்பழம், செஞ்சு வச்ச பொங்கல், அப்புறம் இதெல்லாம் வச்சு படையல் வச்சு மாட்டு பொங்கல் சூப்பராக தோட்டத்தில் கும்பிட்டோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் காமிக்கணுங்க. மாமா தான் பெரியவங்க பண்ணுவாங்க. எங்களுக்கு மாமா தான் பண்ணினார். ஊதுபத்தி இதெல்லாம் காமிச்சிட்டு நீர் உலவுவாங்க. சாம்பிராணி காமிச்சதுக்கப்புறம் சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு நீர் உலவிட்டு அந்த நீர் வந்து தீர்த்தத்தை வந்து மாட்டுக்கு, அப்புறம் பட்டையெல்லாம் போட்டு சாம்பிராணியெல்லாம் மாட்டுக்கும் காமிப்பாங்க. நாங்கள் இந்த தடவை ரொம்பவே திருப்தியாக மாட்டுப்பொங்கல் நான் ஃபஸ்ட் டைம் சூப்பராக கொண்டாடிட்டேங்க. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும், மாடெல்லாம் நம்மளை நல்லா இது பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு தலைப்பொங்கல் அப்படிங்கிறங்காட்டி இது ரொம்பவே ஸ்பெஷல் தான் எனக்கு. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு மாட்டுக்கெல்லாம் காமிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து அத்தை மதியமே லஞ்ச் செஞ்சு வச்சுட்டாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். அண்ட் இன்றைக்கி நான் மாட்டுப்பொங்கலுக்கு போட்ட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஹேஷி கலெக்ஷன்ஸில் எங்கள் ஷாப்பில் எடுத்தது தாங்க. பாய்.